நம்ம சாப்பிட்றதுக்காக ஒரு குடும்பத்தையோ, ஒரு உயிரையோ எதுக்கு அழிக்கணும்? அப்படிங்கிற மாரி. இன்னொரு விஷயம், இது வந்து உணவு தேவைக்காக. ஒரு காட்டுக்குள்ள இருக்கிறோம். உணவு பூர்த்தி அடையாது. நம்ம இப்போ 75, 80% வந்து நான்வெஜ் தான் இங்க உலக தேவைய பூர்த்தி செய்யுது. ஒருவேளை எல்லாருமே நான்வெஜ் சாப்பிடுறத நிறுத்திட்டா சோத்துக்கு வழி இருக்காது யாருக்கும். அப்ப நான் வந்து எல்லாரையும் மாறுங்கன்னுலாம் சொல்லல. என்னன்றது தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்க மாறிக்கங்க. இத போட்டுக்கிட்டு ஒருத்தன அதான் வந்துங்க சாப்பிடுறவன் என்ன செய்றான்னா, சாப்பிடுறத பெருமையா நெனச்சு சாப்பிடுறான். என்னத்துக்கு சாப்பிடுறான்னு தெரியல. சாப்பிடாதவன் என்ன நெனைக்கிறான்னா, இவனெல்லாம் கேவலமா நெனைக்கிறான். ஏன்னா, இவன் இவன் அவன் அவன் சாப்பிடாம இருக்கிறது உயர்வுன்னு இவனுக்கு தெரியுது. ஆனா, இவன் நாக்க அடக்க முடியல. இவன் குற்றவாளி இல்லேன்னு சொல்றதுக்காக அவன காமெடி பீஸ் ஆக்குறான். மாறி, மாறி எதுக்கு சண்ட போடணும்? 2 உணவுமே சூழலால் நம்ம எடுத்துக்கிட்டது தான். யாரும் அறிவுபூர்வமான யோசிச்சுலாம் எடுத்துக்கிட்டது இல்ல. இப்போ ஒருத்தர் சைவம் சாப்பிடுறாரு. அவரு குடும்ப ரீதியாக எடுத்துட்டு வர்றாரு. யாருமே அன்பினாலயோ, ஒரு உயிர் செத்து போகுது அப்படின்னு நெனச்சுலாம் எடுத்துட்டு வரல. மரபா தான் எடுத்துட்டு வர்றாரு. மரபா எடுத்துட்டு வரதுல யூஸே இல்லையே! அந்த ஃபீல் வரணும்ல. இது நீங்க சத்திய சோதனை காந்தியுடைய புத்தகங்கள் படிச்சீங்கன்னா, அவரு வந்து பாரிஸ்டர் வாங்குறதுக்காக லண்டன் போறப்ப, அ அது சொல்றாரு. நான் எங்க வீட்டுக்கு தெரியாம நான் வந்து ஒரு சிக்கன் பீஸ நான் சமைச்சு, நானா ஸ்டவ் வாங்கி சமைச்சு சாப்பிட்டேன். ஆனா, அப்ப எனக்கு அந்த உணர்வு இல்ல. அது ஒரு உயிர்ன்ற உணர்வு இல்ல. அது ஏதோ டேஸ்ட்ன்ற ஃபீல் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் நெறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம ஒரு உயிரை கொலை செய்ய போறோம் அப்படின்றது தெரிஞ்சுச்சு. அப்ப உணர்வுபூர்வமா எங்க அம்மா எனக்கு சொல்லிக் குடுத்தா கூட எனக்கு புரியல. அந்த ஃபீல் வரும்போது தான் எனக்கு புரிஞ்சது. அப்ப அந்த ஃபீல் வரணுங்கிறேன். நீங்க பெருமைக்காக நான்வெஜ் சாப்பிடுறத நிறுத்துறது யூஸ் இல்ல. அந்த ஃபீல் வரணும். நம்ம ஒரு உயிர பாதுகாக்கிறோம். அந்த பாதுகாக்கக்கூடிய உணர்வும், அந்த உணவு விஷயத்துல கூட நம்ம வந்து இன்னொரு உயிர கொன்றக்கூடாது தெரியாம. அப்படின்றதுலயும் இருக்கக்கூடிய அந்த அன்பு தான் வந்து இறைவனுடைய அந்த அந்த அருளை நம்மளுக்கு வழங்குதுன்னு சொல்றாங்க. அதனால தான் சைவ உணவ ஆன்மீகம் கட்டாயப்படுத்துது.